ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு vlog தீபாவளி மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எந்திரிச்சு வெளியே வரும்போதே ஃபுல்லாக பட்டாசு சத்தம் தான். தீபாவளினாலே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறது சாங்கியமாச்சே. ஸோ தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து குளிச்சாச்சு. குளிச்சுட்டு சாமிக்கு பூ போட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். நான் பேசிக்காக பக்திமான் கிடையாது. நான்லாம் திடீர் பக்திமான் கேட்டகரி. ரொம்ப நாள் ஆச்சே சாமி கும்பிடணும்னு தோணும். இல்லைனா இந்த மாதிரி ஃபெஸ்டிவ் டைம்ஸில் பூஜை பண்ணி சாமி கும்பிட்றதோட சரி. அன்னைக்கு தீபாவளிக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே என்னோட பிரதர்ன்லா வீட்டில் தான். அவங்க வீடு நம்ம வீட்டில் இருந்து 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான் இருக்குது. அதனால வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயாச்சு. நாங்கள் அங்கே போகும்போதே ஆல்ரெடி இட்லி அண்ட் குடல் குழம்பு எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. ஸோ போனதும் மாமியார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே தீபாவளி கலெக்ஷனும் வாங்கிட்டு சுட சுட இட்லி சாப்பிட்டாச்சு. எல்லா தீபாவளிக்கும் கண்டிப்பாக ஆஃப்டர்நூன் மட்டன் பிரியாணி தான். முன்னாடி நாளே நைட் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பிரியாணிக்கு அளவு எல்லாம் மாமியார் எடுத்து கொடுத்துட்டாங்க. ஸோ அன்னைக்கு பிரியாணி அண்ட் பெப்பர் சிக்கன் என்னோட பொறுப்பு. எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன். என்னோட நல்ல நேரம், டிஷ்ஷு நல்லாவும் வந்திருந்தது. முக்கியமாக என்னோட ஹஸ்பண்ட் ஒரே பாராட்டு மலை. நல்ல பிரியாணி சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங்காக பட்டாசு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். லாஸ்ட் இயர் தீபாவளியில் விச்சுக்குட்டி ரொம்ப ஆர்வமாக பட்டாசு வெடிச்சா. அவளுக்காகவே இந்த இயர் குழந்தைங்க வெடிக்கிற மாதிரி நிறையா பட்டாசு வாங்கியிருந்தோம். ஆனால் அவள் புஸ்வானம் வைக்க கூட இந்த தடவை ஒரே அழுகை. ஆனால் கொழுந்தனார் பையன் லாஸ்ட் இயர் ஒரே அழுகை. ஆனால் இந்த தடவை எல்லா வெடியும் அழகாக வெடிச்சிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் அதிரப்பள்ளி ஃபால்ஸ்க்கு போயிருந்தோம். அதிரப்பள்ளி போகலாம்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊட்டி போகலாம், கூர்க் போகலாம்னு பிளானிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் ரூம்ஸ் எதுவும் கிடைக்கல. அப்படியே இருந்தாலும் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ ஒன் டே மாதிரி எங்கேயாவது போகலான்னு அதிரப்பள்ளி தான் போயிருந்தோம். போகும்போது கிளைமேட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எங்கள் டைமிங்காக என்னன்னு தெரியல. கரெக்டாக கார் பார்க் பண்ணிட்டு வெளியே இறங்கின உடனே நல்ல மழை. அங்கேயே கொடையும் வித்துட்டு இருந்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே ஃபால்ஸ் பார்க்க கொஞ்சம் தூரம் நடக்கணும்னு அப்படியே மலையிலேயே நனைஞ்சிட்டு நடந்தாச்சு. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஃபால்ஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் மேலே நின்று தான் பார்த்தோம். கீழே ஒரு வழி இருக்குது, ஆனால் அங்கே நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னாங்க. ஸோ விச்சுக்குட்டி வச்சுட்டு நடக்கிறது கஷ்டம்னு நாங்கள் மேலே மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்படியே அங்கேருந்து வால்பாறை போகிற ரூட் நல்லா இருக்குங்கிறதுனால அது வழியாக தான் கோயம்புத்தூர் வந்தோம். சுற்று தான், பட் போகிற வழி சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே இன்னொரு குட்டி ஃபால்ஸ் இருந்தது. அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். போக போக இடையில கொஞ்சம் தூரத்துக்கு ஃபுல்லாக பனி. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. வீட்டுக்கு வரும்போது மணி 10 ஆயிடுச்சு. சாட்டர்டே மார்னிங் எந்திரிக்கவே லேட் ஆயிடுச்சு. ஷாப்பிங்க்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஸோ டவுன் ஹாலில் இருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது தீபாவளி ரஷ் அண்ட் புட்டாவையும் கூட்டிகிட்டு போயிருந்தோமா. ஸோ பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியலை. இந்த தடவை அவளை விட்டுட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு போனதும் ஆக்சசரி செக்ஷன் தான் போனேன். அங்கே வச்சுருந்த எல்லாமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு பார்த்த உடனே எல்லாமே வாங்கணும்னு ஒரே ஆசை. ஆனால் வாங்கினா புட்டா எதுவுமே போட மாட்டா. போட்ட 2 நிமிஷத்துலேயே திருப்பி நம்மக்கிட்டேயே அழகாக கொடுத்துட்டு அம்மா பத்திரமா வச்சுக்கோங்கன்ட்டு போயிடுவா. அதனாலேயே எனக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் வேறு பல திங்ஸ்லாம் வாங்கலான்னு போயாச்சு. திங்ஸ் எல்லாம் வாங்கினதும் அப்படியே அங்கேருந்து சீப் அண்ட் பெஸ்ட் ஹோட்டலில் பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னடா முடி வெட்டுற கடையில் யூஸ் பண்ணுற வாட்டர் ஸ்ப்ரேயர் வாங்கியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கும் மணி பிளான்ட்டுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு 35 rupees கொடுத்து வாங்கினேன். தென் இந்த சோப் டிஸ்பென்சர் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இது ரொம்ப நாளாக என் கார்ட்லேயும் இருந்தது. ஆனால் அங்கே ஷாப்பில் இருந்ததை நான் பார்க்கவே இல்லை. எல்லா திங்ஸும் வாங்கிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக திரும்பினேன். கரெக்டாக என் கண்ணில் பட்டுருச்சு. அதை பார்த்துட்டு எப்படி வாங்காமல் வர்றது? அங்கே வெறும் 99 rupees தான் போட்டிருந்தாங்க. ஆனால் மீஷோவில் சம் 110 rupees போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 110 rupees போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் வாங்கியிருந்தேன். இந்த டப்பா 21 rupees தான். எதுக்கு வாங்கினேன்னு தெரியல, பட் எதுக்காவது யூஸ் ஆகும்னு வாங்கிட்டேன். இந்த பிங்க் கலர் ஸ்பூன் பார்த்ததும் விச்சுக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும்னு வாங்கியாச்சு. அவள் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பிங்க் கலர் ஸ்பூன் பார்த்துட்டு கவர்லாம் ஆல்ரெடி பிச்சுட்டா. ஆனால் எனக்கு ப்ரைஸ் சரியாக ஞாபகம் இல்லை. நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நெக்ஸ்ட் இது நம்மக்கிட்ட இருக்க குட்டி ஃபிஷ் டேங்க்கில் வைக்கலாம்னு தான் வாங்கியிருந்தேன். இதுவும் 35 rupees தான்.
அடுத்து இந்த 3 கிளிப் அண்ட் ரப்பர் பேண்ட் வாங்கியிருந்தேன். என்னோட கிளிப்போட ஆயுட்காலம் சீக்கிரம் முடியறதுக்கு காரணமே புட்டா தான். எந்த கிளிப்னாலும் அம்மா கிளிப்புன்னு சொல்லி எடுத்து உடச்சிருவா. சரி பார்க்கலாம் இந்த கிளிப் எத்தனை நாள் வருதுன்னு. அடுத்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த கடாய் தான் பிஜிஎன் பிராண்டோடது. நம்ம வீட்டில் இருக்க வடசட்டிக்கு என்னோட பாதி வயசு இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கலாம்னு இன்னொரு கடாய் வாங்கியிருந்தேன். இது நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருந்தது. நெக்ஸ்ட் இந்த இட்லி குண்டா 9 இட்லிஸ் வர மாதிரி வாங்கியிருந்தேன். சேம் வடசட்டி மாதிரியே நம்ம வீட்டில் பல ஐட்டங்கள் இருக்குது. அதில் ஒன்று இட்லி குண்டா. அதுக்கு பாடியெலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் மூடி தான் சரியில்லை. அதனால் இதுவும் ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி கல் தான் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் இருக்க கல் ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால் புதுசாக வாங்கியிருந்தேன். தென் லாஸ்ட்டாக கரி லீஃப் பிராண்டோட குக்கர் 3 லிட்டர் குக்கர் வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் சின்ன குக்கர் ஒன்று தான் இருக்குது. ஸோ அட் அ டைமில் ஒரு டிஷ் தான் பண்ண முடியும். அதனால இன்னொரு குக்கர் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த வாஷிங் மிஷின் கவர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது கவர் நல்லா இருந்தது. 270 rupees சம்திங் வந்தது. ப்ராடக்ட் நல்லா இருந்தது, நல்ல குவாலிட்டியாக இருந்தது, நல்லா கெட்டியாகவும் இருந்தது. கிளாத்து ரொம்ப நாள் தாங்கும்னு நினைக்கிறேன். 270 rupeesக்கு நல்ல ஒர்த். ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.